களம் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். இன்னைக்கு சட்டசபையில இருந்து சில பேர் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க, எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க, ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. மக்களை இதெல்லாம் புதுசே இல்லை மக்களே. நம்ம எல்லாருமே இப்ப டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சட்டசபையில என்ன நடக்குதுன்றத கவனிக்கிறோம். ஆனா பல வருஷமா இந்த திமுக, அதிமுக, தேமுதிக எல்லாம் இருக்கும் போது ஜெயலலிதா அம்மா, கலைஞர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், எடப்பாடி அவர்கள் இவங்கெல்லாம் மாறி மாறி இந்த மாதிரி கேள்வி கேட்டு சண்டை போட்டதை நான் பல வருஷமா பார்த்திருக்கேன் மக்களே. இது அங்க மட்டும் இல்லை, இங்க லண்டன்ல இங்க நடக்கிற பார்லிமெண்ட்ல இந்த கட்சியும் அந்த கட்சியும் ஆப்போசிஷனும் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபடுறதெல்லாம் நாங்க எங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் தினம் தினம் ஓடிட்டு இருக்கு. நான் அதை பல தடவை பார்த்திருக்கேன். ஸோ சட்டசபையில் நடக்கிறது புது விஷயம் கிடையாது, அதை நினைச்சு நீங்க குழப்பிக்காதீங்க. இரண்டாவது டிவிகேக்கு வருவோம். டிவிகே என்ன நல்லது பண்ணாலும் அதை நம்ம வெளியில சொல்ற மாதிரி அவங்க பண்ற தப்பையும் நான் சுட்டி காட்டுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நான் அதை கண்டிப்பா நான் செய்வேன், ஏன்னா அந்த கடமையும் எனக்கு இருக்கு. இன்னைக்கு டிவிகே மேல வச்சிருக்க 2-3 குற்றச்சாட்டுகள். ஒன்னு, அந்த ஜோசியரை எதுக்காக அப்பாயிண்ட் பண்ணாருன்றதுக்கு ஒரு சரியான விளக்கம் இல்லை. இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் அதை பத்தி பேசினோடனே அவரை இன்னைக்கு ரிவோக் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இதை பண்ணாம இருந்திருக்கணும். இது தன்னுடைய பதவியை யூஸ் பண்ணி திறமையே இல்லாத ஒருத்தருக்கு, அஸ்ட்ராலஜர் அப்படின்ற ஒருத்தருக்கு இந்த அப்பாயின்மெண்ட்டை கொடுக்காம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போதுதான் உண்மையிலே இது அரசியல் தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இது டிவிகே பண்ண விஷயத்துக்கு எனக்கு உண்மையிலே ஒரு வருத்தம் தான். இரண்டாவது, நம்ம டிவிகே கட்சிக்கு ஓட்டு போட்டது காரணம் அதிமுக திமுக இல்லாம வேற ஒரு புது கட்சி தான் வரணுன்றதுக்காக தான். நான் போன வருஷம் ஒரு பதிவு போட்டிருந்தேன், மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்க டிவிகேல சேர்றது டிவிகேக்கு பலமா பலவீனமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அப்பவே எனக்கு திரு செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் அவங்களாம் இந்த கட்சிக்கு வரும்போது எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. பட் டிவிகே மாதிரி ஒரு புது கட்சிக்கு மற்ற கட்சிகள் சேர்றது ஒரு பலம் தான் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஏன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா இன்னைக்கு விஜய் இந்த மாதிரி அதிமுகவுக்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்படின்றது எனக்கு கொஞ்சம் மனம் நெருடலா தான் இருக்கு. அதே சமயத்தில் இவங்க சொல்ற மாதிரி சோஃபால பணம் போயிருக்குன்றதெல்லாம் இன்னைக்கு நம்பவே முடியலங்க. இன்னைக்கு நம்ம எந்த காலத்துல 2026 இருக்கோம், இன்னுமா நம்ம புஷ்பா படத்துல வர மாதிரி சோஃபால எல்லாம் பணம் கொடுப்போம்? இப்படி சோஃபால பணம் கொடுத்தா ஊருக்கே தெரியுன்றது கூட டிவிக்கு தெரியாது. இது நம்புற மாதிரி இல்லை. ஆனா விஜய் இன்னைக்கு எதுக்காக சி.வி. சண்முகம் அவருக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு, அவங்க ஏன் டிவிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, ஏன் எடப்பாடியை போய் பார்க்கல, இது எல்லாமே அரசியல் களத்துல நடக்கிறது தான். அரசியல் என்பதை நம்ம எல்லாருமே இப்பதான் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா நான் பல வருஷமா நான் இந்த அரசியலை பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த கட்சி இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றது, இவங்க வெளிநடப்பு நடக்கிறது, இது இவங்க ஒரு கொள்கை கொண்டு வந்து அதற்கு எதிர்த்து பேசுறது, இந்த மாதிரி சட்டசபை நடக்கிறது சாதாரண விஷயம்தான். விஜய் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறாரு. அது சிறந்த முறையில் நடக்கும்ன்றதை நாம நம்புவோம். என்ன தப்பு பண்ணாலும் நம்ம கண்டிப்பா அதை எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.